இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு உண்மை சம்பவம். அதனால் கட்டாயம் நீங்கள் கேளுங்க. ஒரு ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி ஆண்டவரை அறிந்த பின்பு திருமணம் ஆயிற்று, குழந்தைகள் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அவங்க என்ன செய்தாங்கன்னா, என்னோடய குடும்பம் கடவுளை அறியாமல் இருக்குது, அதனால் என்னுடைய தங்கச்சியை கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம், ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி, நமக்கும் எதிர்காலத்தில் ஒரு ஆதரவாக இருப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வச்சாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வந்தவ 2 பேரையும் அழகாக பிரிச்சுட்டா. பிரித்தது மட்டும் இல்லை, பிரித்து தனியாக கூட்டிகிட்டே போயிட்டா. எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டா, அழிச்சிட்டு போயிட்டா. கடைசியில் இவங்க ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவில் பிள்ளைகளோடு இருந்தாங்க. ஆனால் காலங்கள் கடந்தது என்றாலும் கஷ்டத்தோடு தான் கடந்து வந்தாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவங்கள கைவிடலை. அவங்கள கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாதையில் அவர்களை நடத்தினாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. ஆனால் இன்றளவும் அந்த குடும்பம் சேரவே இல்லை. அந்த கணவன் மனைவி ஒன்று சேரவே விடவில்லை. ஆனால் இன்றளவும் அவள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாள். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ரட்சிப்புக்குள் நடத்த போகிறேன், ஆத்துமாதாயம் செய்ய போகிறேன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வருகிற இந்த மிஞ்சின நீதிமான் வேலையை கட்டாயம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு வேதம் சொல்லுது. பிரசங்கி 7:16 அப்படி தான் சொல்லுது. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை நீயே என் கெடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மிஞ்சின நீதிமான் வேலையை நம்ம செய்யக்கூடாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் இந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிஞ்சின நீதிமானாக இருப்பதனால பல கஷ்டங்களில் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். இன்றளவும் அந்த காரியத்தை நிமித்தம் நான் ஏன் இதை செய்தேன்னு சொல்லி அந்த சகோதரி மனநொந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி மிஞ்சின காரியத்தை ஒருபோதும் செய்திடாதீங்க. ஆலோசனை கொடுங்க, முடிஞ்சளவு உதவி செய்யுங்க, போதும். ஆனால் ரோட்டில் போகிற வம்பை இழுத்து உங்கள் மடியில் வச்சுக்காதீங்க. ஏற்கனவே பிசாசு என்ன செய்யலான்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதில் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகளை நீங்கள் சந்திக்காதீங்க. கவனமாக இருங்க. வருகிற 2026 ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சகோதரிகளாக யாராயில் நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆகவே கடந்து போன காரியத்தை இப்படி நான் செய்துவிட்டேனேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆனால் இனிமேல் கவனமாக இருங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சின நீதிமானாக நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.